தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, டாஸ்மாக் மூலம் 1200 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. டாஸ்மாக் மீதான கட்சி நிதி அரசுக்கு மாற்றம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாரிணி வழங்க கேட்கலாம். தாரிணி, விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. டாஸ்மாக் கடைகள் மூலமாக அரசிற்கு ஆண்டிற்கு 1200 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் வரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுவரை டாஸ்மாக்குகளுக்கு சென்று விநியோகிக்கப்படும் ஒவ்வொரு பெட்டிகளுக்கும் 90 ரூபாய், 40 ரூபாய் என ஒவ்வொரு பெட்டிகளுக்கும் தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் அரசுக்கு வராமல் அந்த கட்டணம் இதுவரை வேறு வகையில் வெளியே சென்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருந்தன. கட்சி நிதியாக அந்த வசூலிக்கப்படும் கட்டணங்களை கட்சி நிதியாக இதற்கு முன்னிருந்த அரசு பெற்று வந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது தமிழகத்தில் மாதத்திற்கு 88 லட்சம் முதல் 90 லட்சம் வரை மது பெட்டிகள் விற்பனையாகும் தரவானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் மாதத்திற்கு சுமார் 100 கோடி ரூபாய் வசூலானது செய்யப்பட்டு வருகிறது. ஒரு மாதத்திற்கு 100 கோடி ரூபாய் வகையில் ஒரு ஆண்டிற்கு 1200 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் வரும் வகையில் தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வசூலிக்கப்படும் அந்த 100 கோடி ரூபாயை நேரடியாக அரசு தமிழக அரசிற்கு அந்த நிதியை தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் அந்த நிதியானது ஒரு பெட்டிகளின் வகைகளை பொறுத்து ஹாட் பெட்டிகளுக்கு தலா 90 ரூபாயும், பீர் பெட்டிகளுக்கு தலா 40 ரூபாயும், ஒயின் பெட்டிகளுக்கு 20 ரூபாய் என தனித்தனியாக வகைப்படுத்தப்பட்டு கட்டணமானது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டணங்கள் இதுவரையில் கட்சி நிதியாக முன்னிருந்த அரசு வாங்கி வந்த நிலையில் தற்பொழுது இந்த நிதியினை தமிழ்நாடு அரசுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் முறையானது தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு ஏற்பாடு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் தமிழக அரசிற்கு வருடத்திற்கு 1200 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் வரும் வகையில் புதிய அரசு மாற்றம் செய்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. டாஸ்மாக் மது மீதான கட்சி நிதி அரசுக்கு மாற்றப்பட்டுள்ளது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தாரிணி.